ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் பட்டர் பிஸ்கட் வீட் ஃப்ளோர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அன்சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கணும். இது கூட ½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு பேல் எல்லோ கலருக்கு மாறுற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நாட்டு சக்கரை 75 கிராம் எடுத்துக்கிறோம். இது சால்ட் பிஸ்கட்டுங்கிறதுனால சுகர் அதிகமாக தேவையில்லை. நாட்டு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட் வச்சு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கணும், கட்டி இல்லாமல். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அது ஒரு ½ டீஸ்பூன் போதும். ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு 150 கிராம் பட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேணும்னா, ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நான் ரீசெண்ட் டேஸில் நிறையா பட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட் ஃப்ளோர் 250 கிராம், 1/4 கிலோ எடுத்துக்கணும். இது ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஒன்று சேர. மைதா, ஒயிட் சுகர்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த டோ ரெடி பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா லூஸியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட இஷ்டம் தான், நம்மளோட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். பால் சூடு பண்ணி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் லூஸியாக தொட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இந்த டோ நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு, கையை வச்சு பிசைஞ்சாச்சு. இது நம்ம இப்படி அமுத்தி பார்த்தோம்னா நல்லா உள்ளே இறங்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்போ கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் பிரியாமல் வரணும் அது. ஸோ நம்ம குக்கி கட்டர் வச்சு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கையிலே கூட ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு அதை அமுத்தி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு பேக்கிங் ட்ரேயில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நமக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச ஷேப்பில் இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹோல் தான் போடுறேன். இப்போ போடுறப்போ கொஞ்சம் பிஸ்கட் ரெடி பண்ணி வச்சுருக்க டோ கையில் பிடிச்சிக்கணும் லைட்டாக. ஏன்னா அது உடையாமல் நம்ம இந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். நம்ம 50-50 பிஸ்கட்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டிசைன் வர மாதிரி இருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க டோ எல்லாமே ஒரே ட்ரேலே வைக்கிற மாதிரி நான் இந்த பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெடி பண்ணுற கேப்பில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸுக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பேக் மோடில் வைக்கணும். மோஸ்ட்லி குக்கீஸ், கேக், அப்புறம் ப்ரௌனி பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஓடிஜியில் பேக் மோடு தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரீ ஹீட்டிங்க்கு எப்போயுமே 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் தான் கான்ஸ்டண்ட்டாக. ப்ரீஹீட் பண்ணுறப்ப உள்ள ட்ரே எதுவும் இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கணும். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க எல்லாமே அந்த ஹோல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ட்ரேயில். ஸோ இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் முடிஞ்ச உடனேவும் ப்ரீ ஹீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரேவை மிடில் ரேக்கில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயே நல்லா பாட்டமில் இருக்கிற அந்த பிஸ்கட் எல்லாமே நல்லா குக் ஆயிரும். டாப்பில் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் டைமில் என்ன பண்ணணும்னா 5 மினிட்ஸ் ஒரு டாப் ரேக்கில் தூக்கிட்டு வச்சிடணும். 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கணும் பேக்காய் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும், டாப்பில் வேகாத மாதிரி தெரியும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டாப் ரேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக பேக் ஆயிரும். ஸோ இதோட டோட்டல் பேக்கிங் டைம் 20 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் மிடில் ரேக்கில் வைக்கணும், 5 மினிட்ஸ் டாப் ரேக்கில் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணணும். பிஸ்கட் பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியில் அந்த கிளாஸ் டோர் வழியாக இருந்து பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம இடையில கூட செக் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் நான் இந்த ஓடிஜியில் நோட் பண்ணது என்னென்னா டெம்பரேச்சர் செட்டிங். அது என்னென்னா ஒரு அந்த கோல்டு கலரில் இருக்குல்ல பாயிண்ட் பண்ணுறது நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ 180 டிகிரியில் வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதோட எக்ஸ்டெண்டட் லைன் அது கிட்ட வரப்போ அந்த டாட்டில் போய் கரெக்டாக அந்த 180 டிகிரி டச் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி ஓவன் தெர்மோமீட்டர் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சரில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சு. நான் ட்ரேயை வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ட்ரேயை வெளியில் எடுத்து வச்ச உடனேவும் நம்ம இமிடியேட்டாக ஒரு ஒயர் ரேக்கு மாற்றிடணும். அப்போ தான் மாய்ஸ்சர் ஆகாமல் நமத்து போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒயர் ரேக்கில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே போல் நம்ம ஓடிஜியில் நம்ம என்ன பேக் பண்ணாலுமேவும் உடனே எடுத்துடணும். பேக் பண்ணி முடித்தோடனேவும் சரி சூடு இருக்குது கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுருப்போமேன்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. வச்சோம்னா அது நமத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ டோட்டலாக எனக்கு அரௌண்ட் 500 கிராம் கிட்ட வந்துச்சு இந்த பிஸ்கட்டோட குவான்டிட்டி. ரொம்பவுமே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமேவும்.
இதோட ப்ரிப்ரேஷன் டைமுமே ரொம்ப கம்மி தான். அதேபோல் ஓடிஜியில் 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணாலே போதும். ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம வந்துட்டு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஓடிஜியில் ரெடி பண்ணிடலாம். இந்த ஓடிஜி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நான் நிறையா ரெசிபிஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை உங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணனோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.